ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா கிச்சன். இன்றைக்கி மாம்ஸ் மேஜிக் பிஸ்கட் வச்சு ஒரு கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இங்கே 4 பேக்கெட் மாம்ஸ் மேஜிக் பிஸ்கட் எடுத்துருக்குறேங்க. இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதெல்லாம் உடச்சிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடுறேங்க. இப்போ இது பவுடர் பண்ணிட்டேன். இது ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேக்கெட்டுக்கு 1 டீஸ்பூன் சர்க்கரை, அதாவது 4 பேக்கெட் எடுத்துருக்கோம், 4 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டுங்க. ஏன்னா மாம்ஸ் மேஜிக் பிஸ்கட்லேயே ஆல்ரெடி ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால் 1 டீஸ்பூன் போதும். பால் 1 கப் ஆட் பண்ணி நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதே மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடுங்க, ஒட்டுக்கா ஊற்றிடாதீங்க. இது பாருங்கள் பத்தாது, கொஞ்சம் கூட ஊற்றிடுறேன். நம்மளுக்கு இதிலேருந்து எடுத்தால் விழுகிற மாதிரி ஸ்டேஜில் கொண்டு வந்தால் போதும். இது பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துட்டுங்க. இப்போ நான் இது கடாயில் தான் பண்ண போகிறேன், ஓவனில் பண்ணலைங்க. எல்லாருக்கும் ஈஸியாக பண்ணக்கூடிய அந்த மாதிரி தான் நான் பண்ணுறேன். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடாயில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆட் பண்ண போதுங்க, ப்ரீ ஹீட் பண்ண போதும். அதுக்குள்ளே நான் கிண்ணத்தில் பட்டர் தடவிக்கிறேங்க. மூடி வச்சுக்கலாம், ப்ரீ ஹீட் ஆகட்டும். இப்போ இதில் பாதி அளவுக்கு ஈயனோவை ஆட் பண்ணுறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம அந்த கிண்ணத்தில் ஊற்றும்போது ஈயனை ஆட் பண்ண போதும், முதல்ல ஈயனை ஆட் பண்ண வேண்டாம். ஈயனும் இல்லைன்னா நீங்கள் பேக்கிங் சோடாவும் 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு ஆட் பண்ணால் போதுங்க. சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. நல்லா சாஃப்டாக வந்துடுங்க. நான் ஒரு பேக்கெட் எடுத்துட்டேன். ஆக்சுவலாக ஒரு பேக்கெட் தேவையில்லைங்க, 1 டீஸ்பூன் போதும். எனக்கு ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு, உதிரியாக வர மாதிரி இருந்தது கேக்கு. அதனால் நீங்கள் பண்ணும்போது 1 டீஸ்பூன் எடுத்துருங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம், சீக்கிரம் ஆகிடும். பாருங்கள் வெந்துடுச்சு, ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருந்தது கேக்கு. கையில் தொட்டாலே உதிர்ற மாதிரி இருந்தது, அவ்வளோ சாஃப்டாக இருந்ததுங்க. இப்போது இதை எடுத்துடலாம். நம்மளுக்கு சூப்பராக கப் கேக்கு ஒரு 10-20 நிமிஷத்தில் ஆகிடுங்க. கடாயில் சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.